ஜெபத்தில் நம்ம எவைகளை கட்டணும், எவைகளை கட்டவிழ்க்கணும். நம்ம ஜெபத்திலையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, ஒரு சில பாவங்கள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அதை ஆண்டவர்கிட்ட இருந்து நம்மளை பிரித்து கொண்டு போகும். அந்த மாதிரி காரியத்தை இயேசுவின் நாமத்தில் இந்த வசனத்தை சொல்லி நான் கட்டுற ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். அதுவே நம்மளுடைய நன்மைகள் வர்றதுக்கு தடையா இருக்கல. பாவத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து நம்மளை தூரமாக பிரிக்கிறதுல அந்த காரியங்களை கட்டி தூரம் தூக்கி போட்டுட்டு நம்ம ஆண்டவர் கூட நெருக்கமாக இருக்கணும். ஆண்டவரோட நம்ம ரிலேஷன்ஷிப்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஆனால் அதுவே நம்ம நன்மைகள் நம்ம கிட்ட சுதந்திரிக்கிறதுக்கு சேர்றதுக்கு தடையாவே இருக்கு அப்படின்னா அந்த தடைகளை உடைக்கிறேன், கட்டுகளை அவிழ்க்கிறேன், நான் வாழணும்னு கேட்கணும். இது பரலோகத்துல நம்ம கேட்கலாம். அதுக்கு நம்ம உரிமை இருக்குது. நம்மளை பேசுறதுக்கு ஆண்டவர் உரிமை கொடுத்திருக்கிறார், ஜெபிக்கிறதுக்கு உரிமை கொடுத்திருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாம், உரிமை பாராட்டி ஜெபிக்கலாம். அதுல நம்ம கேட்கிற எல்லா ஜெபமுமே கேட்கப்பட்டு உடனே பதில் வராது. ஒரு சில ஜெபங்கள் கேட்கப்படும், ஒரு சில ஜெபங்கள் கொஞ்சம் டிலே ஆகி பதில் வரும். இதுல நம்ம பரலோகத்துல நிபந்தனைகள் இருக்கு. நமக்குன்னு வைத்த சுதந்திரத்தில், நமக்குன்னு வைத்த நன்மைகளில் இந்த மாதிரி போராட்டங்கள் வரும் பொழுது, நன்மைகள் தடையாகும் பொழுது இதையும் இந்த வசனத்தை சொல்லி கட்டவிழ்கிறேன் சொல்லி ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். இன்னொன்று இருக்குது, மற்றவங்களுக்கு சொந்தமான தோட்டம் காடு அவங்களுடைய சுதந்திரங்கள் அதை பிடுங்கி நம்ம வச்சுக்கிட்டு அது மேலே கண்ணு போட்டு இயேசுவின் நாமத்தின் தடையை உடைக்கிறேன், இந்த கட்டை உடைக்கிறேன், இதை கட்டுறேன், எனக்கு இது வேணும்னு கேட்டால் கேட்கிற நபரை ஆண்டவர் கட்டி தூக்கி போட்டுவார். அந்த ஜெபத்தை அவருக்கு அது பதில் வராத ஜெபம் இல்லை, அது ஆண்டவரே கண்டுக்காத ஜெபம். அதை அவர் கண்டுக்கவே மாட்டார். அது யாருக்கோ சொந்தமானது. நமக்கு சொந்தமானதை நம்ம எடுத்துக்கொள்ள நம்ம கேட்க உரிமை இருக்கு. பரலோக நிபந்தனை, ஆண்டவருக்குடைய சித்தம், இதெல்லாம் சேர்ந்துதான் ஜெபத்துக்கான பதிலாக வரும். அதை விட்டுட்டு ஒரு சில ஜெபங்களுக்கு பதில் வரல அப்படின்னா நான் இன்னும் கட்டணும், நான் இன்னும் கட்டவிழ்க்கணும் அப்படிலாம் இல்லை. அப்போ அங்கே ஜெபத்திலேயே ஏதோ தப்பு இருக்குன்னு கூட அர்த்தமாக இருக்கலாம். ஒரு சில ஜெபத்துக்கு உண்மையிலேயே லேட்டாக தான் டிலே வரும். ஏன்னா அதுக்குரிய மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் கொடுப்பார். ஆனால் ஒரு சில ஜெபங்களுக்கு ரொம்ப வருஷமாக பதில் வரல அப்படின்னா நம்ம எங்கேயோ ஒரு வேளை தப்பான சாய்ஸை கூட எடுத்து வச்சிருக்கலாம். அதையும் கன்சிடர் பண்ணுங்க. இங்கே கட்டுகிறதுக்கும் கட்டவிழ்க்கிறதற்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளணும். ஆண்டவருடைய சித்தப்படி, பரலோகத்தின் நிபந்தனைகளின்படி நமக்கு சொந்தமானதில் மட்டும்தான் இந்த ஜெபம் கேட்கப்படும். மற்ற நேரத்தில் அது கேட்கப்படாதுன்னு இல்லை, அது கண்டுக்கவே மாட்டார் அவர். வேற ஒன்றும் இல்லை, அந்த ஜெபம் கேட்கப்படுற ஜெபமும் இல்லை, கேட்கப்படாத ஜெபமும் இல்லை. ஆண்டவர் அதை கண்டுகொள்ள மாட்டார். அவருக்கு வேற வேலை இருக்குல்ல. நீதிமான்கள் நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நன்மை செய்ய போயிடுவார். நம்ம திருந்தி அவர்கிட்ட நம்ம சரி பண்ணி கொண்டு போகும் பொழுது நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். அதனால எல்லா இடத்துலையும் கட்டவிழ்க்கிறேன், தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. ஆண்டவரே சித்தப்படி எனக்கு வர வேண்டிய நன்மைகளை எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க, அதை நான் சரியாக பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் இடத்துல கேட்கும் பொழுது கவனமாக இருங்க. என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதுலையும் என்ன வார்த்தைகளை சொல்கிறோன்றதுலையும் கவனமாக இருக்கணும். நியாயமாய் நிதானமாய் பேசுங்க. மனதில் இருக்கிறத அப்படியே கொட்டணும், அது கரெக்டு தான். ஆனால் என்ன பேசணுங்கிறத அந்த வார்த்தைகள் வெளியில் வாயிலிருந்து வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை ஃபில்டர் பண்ண கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் இடத்துல கவனமாய் பேசுங்கள்.